வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவா கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இது இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகள் பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் வெளியில் நிறையா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம வேறு மெடிசன் எடுக்கும் போது நிறைய பக்க விளைவுகள் வருது, அந்த மாத்திரையை பேன் பண்ணியிருக்காங்க, இந்த மாத்திரையை தடை பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தடை உத்தரவு அது நிறைய நம்மளே கிட்டத்தட்ட எத்தனையோ டேப்லெட்டு பிறந்ததுலேருந்து இவ்வளோ வயசுக்கு நம்ம எவ்வளவோ போட்டிருப்போம். இப்போ திடீர்னு அதை இப்போ கவர்மெண்ட் தடை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் பெற்ற பொருட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே. இது முழுக்க ஆயுர்வேத தயாரிப்புகள், வேறு ஒன்றுமே இல்லை. உடல் நலத்துக்குன்னு இல்லை, நம்மளுடைய பர்சனல் கேர் சொல்லுவோம். என்னென்ன நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள், அக்ரி சம்மந்தப்பட்ட பொருட்கள், இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இது எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற கம்பெனியில் இணைஞ்சது மூலமாக நாங்கள் இந்த பொருட்களை வாங்கி நாங்கள் உபயோகப்படுத்தி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம முதல்ல யூஸ் பண்ணுறோம், வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம். எப்படியாவது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் உடம்புல இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பேர் எல்லாமே நடமாடும் நோயாளிகள். அதாவது மாத்திரையை போட்டுக்கிட்டே ஏதாவது சுகரு, ப்ரெஷரு, மூட்டு வலி, முடி உதிர்தல், ஸ்கின் ப்ராப்ளம், டைஜஸ்ட் பிரச்சனை, ஏதாவது ஒன்று நம்ம உள்ளூரை வச்சுக்கிட்டு அதுக்கான சில மருந்துகளை எடுத்துக்கிட்டு தான் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதில் சிறந்த மருந்துகளை கூட சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இப்போ நிறைய மாத்திரைகள் நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னது நமக்கு உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்காதது, பக்க விளைவு இல்லாதது, கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நல்லாவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம். இது கவாச் ப்ராஸுங்கிற ஒரு லேகியம். இந்த லேகியத்தை பாருங்கள். இதில் ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிஃபிகேட்டோடு இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் இருக்கும் போது இது ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிஃபிகேட். இதில் எங்கள் ப்ராடக்டில் எல்லாத்துலேயுமே இந்த சர்டிஃபிகேட் இருக்கும். லீடர்ஸ் எல்லாருமே பாருங்கள். இது உடல் நலத்துக்கு எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாது. இது ஒரு காயகல்ப லேகியம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, குங்குமப்பூ படம் போட்டிருக்காங்க. 48 வகையான மூலிகைகள் இந்த ஒரு லேகியத்தில் இருக்குது. இது 1 கிலோவாக இருக்குது. இது இன்னும் ஒன்று ஆயுஷ் வாசன்னு ஒரு ப்ராடக்ட்டு. அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வீசிங் இருக்கும், பஃபிங் அடிப்பாங்க, நிறைய நரம்பு ஊசிகள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வாமையினால் வரக்கூடிய, அலர்ஜினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த ஆயுஷ் வாசம், அதுவும் இந்த ஒரு லேகியமும் மட்டும் லேகிய வடிவில் நமக்கு கிடைக்கிது. இது காஃப்னில்னு சொல்லக்கூடியது. இது ஒரு இருமல் டானிக்கு. இருமல் டானிக்கில் நமக்கு பக்க விளைவே கிடையாது. முக்கியமாக மென்தால் ஆல்கஹால் கிடையாது. அதனால குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம். தூக்கம் வராது, அது சளியை போக்கும். கபம் எங்கெங்கே உறைஞ்சி இருக்குதோ நாள்பட்ட கபத்தெல்லாம் நல்லா போக்கும். இது வால்நட்டு ஸ்க்ரப்பு, நம்ம ஸ்கின்னுக்கு போடக்கூடியது. முகத்தில் தேய்ச்சி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் கழுவும் போது முகம் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். பிரைட்னஸ் நல்லா கிடக்கும், ப்ளீச்சிங் கொடுக்கும், ஃபினிஷிங் கொடுக்கும். ரொம்ப அழகான ஒரு வால்நட்டு ஸ்க்ரப்பு. இது ரோலான் நம்ம ஆவி பிடிக்கக்கூடிய ஒன்று. இது நம்ம வெந்நீரில் போடணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இது ஒரு சாந்து பொட்டு சைஸில் இருக்கும். நம்ம கையில் லேசாக உள்ளங்கையில் தேய்ச்சா அதிலிருந்து ஒரு லிக்யூடு லேசாக வரும். அதை நம்ம கையில் நல்லா 2 கையிலையும் உரசி அதுக்கப்புறமா மூக்கில் வச்சு நுகர்ந்து பார்த்தா மட்டுமே போதும். தலைவலி, சளி, இருமல், மூக்கடைப்பு, ஒரு ஏசியில் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஹேண்ட்பேக்கில் ஃபஸ்ட் எய்டாக நாங்கள் எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ரோலான். இந்த ரோலானுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடியது ப்ரோபயாட்டிக் டேப்லெட்டு. நமக்கு கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்றி வயிற்றை சுத்தமாக வச்சுருக்கோம், புது பாக்டீரியாக்களை உருவாக்கி கொடுக்கும். அந்த பாக்டீரியா வயிற்றில் இல்லைனாலுமே, நல்ல பாக்டீரியா இல்லைனாலுமே நமக்கு சுவாச பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்துக்கும் தீர்வு ப்ரோபயாட்டிக்கு. இது நாசிக்கா அப்படின்னா மூக்கடைப்பு இருந்தது அப்படின்னா காது பிரச்சனைக்கும் மூக்கு பிரச்சனைக்கும் மூக்கு வழியாக 2 சொட்டுகள் விடும்போது நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இது நமக்கு அண்டர் ஐ ஜெல் கண்ணுக்கு கீழே ஏற்படக்கூடிய கருவளையத்தை போக்கக்கூடியது. இதை எல்லோரும் பயன்படுத்தலாம். கண்களில் சில பேருக்கு கண்ணத்துகளில் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக படர்ந்துருக்கும். அவங்கெல்லாம் இந்த அண்டர் ஐ ஜெல் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அது நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்குது. இது டாய்லெட் கிளீனர் நம்ம உபயோகப்படுத்துறது. இது டாய்லெட் கிளீனர், இது லாண்ட்ரி லிக்யூடு. இது டாய்லெட் கிளீனர், இது லாண்ட்ரி லிக்யூடு. அப்புறம் இது டிஷ்வாஷ் பார்.
இதெல்லாம் ஏற்கனவே தனித்தனியாகவும் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது டிஷ்வாஷ் லிக்யூடு, இது ஆம்லா ஹேர் ஆயில். ஆம்லா ஹேர் ஆயில், நெல்லிக்காய் ஹேர் ஆயில் முடி உதிர்வதை தடுத்து நமக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இது பாடி பட்டர் கிரைம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடியது. நமக்கு தேமல், ஒரு அரிப்பு, கண்களில் இந்த இது முகங்களில், நமக்கு ஸ்கின்னில் எங்கே வேணாலும் ஒரு மாதிரியான கரும்புள்ளிகள், தேமல், திட்டுக்கள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் பாடி பட்டர் கிரீம் நன்றாகவே போக்கிவிடும். இது சாஃப்ட் பெட்ரோலியம் அப்படிங்கிறது, இது நியூ ஸ்டாரில் உள்ளது. இது எங்களுடைய ப்ராடக்ட் தான். இது என்ன செய்யும் அப்படின்னா வேஸ்லின் மாதிரி பயன்படுத்தக்கூடியது. நம்மளுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு சொல்லலாம். இது ஒரு இது என்ன பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம கை கால்கள் ஒரு பனி நேரத்தில், வெயில் நேரத்தில் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு இதை நம்ம உடல் முழுக்கவே பயன்படுத்தலாம். எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாதது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபீலிங் அயன். நம்ம வந்து ஃபீலிங் அயன் எதுக்காக பயன்படுத்தணும்? ரத்த ஊறுறதுக்கு. இது ஹீமோகுளோபினை மிக அதிகமாக ஊற வச்சு கொடுக்கும். அடுத்து இருக்கக்கூடியது யூரி ப்ளஸ். இது வந்து கல்லடப்புக்கான டானிக்கு. இது வந்து லிவாகைன் வந்து நமக்கு கல்லீரலை பாதுகாப்பதற்கு, லிவரை பாதுகாக்கும், அல்சருக்கு நல்லா கேட்கும். ஒரு புளிச்ச ஏப்பம், வாயு, இந்த மாதிரி தொல்லைகளுக்கு லிவாகைன் நல்ல நிவாரணம். அடுத்து உமன் கம்பெனியனை பொறுத்தவரை இர்ரெகுலர் பீரியட் இருக்கும் லேடிஸுக்கு. இந்த பிரச்சனைகளை ரொம்ப சந்திக்கக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு டானிக்கு தான் இந்த உமன் கம்பெனியன். இது ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம கவாச்சு ப்ராஸ் லேகியம். இது மெல்ட் ஃபேட் வந்து உடல் வந்து தொப்பை குறைவதற்கு, கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி தொப்பை குறைவதற்கு இது உள்ள இந்த மாதிரி பாக்கெட் வடிவங்களில் இருக்கும். இதை நம்ம ஒரு 200 மில்லி தண்ணியில் கலந்து இதை நம்ம பருகிறது மூலமாக நம்மளுடைய கெட்ட கொழுப்புகள் கரைந்து வெளியேறி நல்லா தொப்பை குறைஞ்சு நமக்கு வந்துடும். இது மெல்ட் ஃபேட்டு. அடுத்து இருக்கக்கூடியது பிளட்டு பியூரிஃபையர் டானிக் இருக்கும். ஆன்டி அலர்ஜி ஒவ்வாமைக்குள்ள டானிக்கு. நமக்கு வீசிங் பிரச்சனை இருக்கும் இல்லையா, நுரையீரல் அந்த மாதிரி பிரச்சனை, சளி இருமல் தீராமல் இருக்கிறது, சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்கு, தூசி இந்த மாதிரி அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதுதான் பிளட்டு பியூரிஃபையர். ஆன்டி அலர்ஜி பற்றி சொல்லிட்டேன். இது பிளட்டு பியூரிஃபையர். இது வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணி கொடுக்கும், சுத்திகரித்து கொடுக்கக்கூடியது. ரத்தம் ஊறுறதுக்கு ஃபீலிங் அயன் எடுக்கணும், ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பியூரிஃபையர் எடுக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய எல்லா டானிக்கும் பார்த்துட்டோம். இது தவறவும் நிறைய இருக்குது. லிக்யூடு தைகல்த்து இருக்குது. அது வீட்டில் ஸ்டாக் இல்லாததுனால நான் இருக்கக்கூடியதை வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காஃப்னில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது மேன் சக்திமேன் டேப்லெட்டு, ஆண்களுக்குரியது, ஒரு ஆண்மை குறைபாடுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது வந்து டெஸ்ட்டு மூலமாக தான் அவங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் காஃப்னில் பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து நம்ம டேப்லெட்டுகளை கொஞ்சம் பார்க்கலாம். இருக்கிற டேப்லெட்டுகளை நான் சொல்கிறேன். இது வந்து இம்யூனோ3+. நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. கண் புரை நோய்க்கு ரொம்ப நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். அப்புறம் நம்ம குடலில் நல்ல ஒரு இயக்கத்துக்கு ரொம்பவே அழகாக பயன்படும். அடுத்து உள்ளது நோ வேதனா கேப்சியூல். உடல் வலி, தசை வலி, தலைவலி, எலும்புகளில் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது. எல்லா ப்ராடக்ட்டுமே ஆயுஷ் பிரீமியம் மார்க்கு தான் இருக்குது. ஆயுஷ் பிரீமியம் மார்க்கு சர்டிஃபிகேட் பெற்றது தான் நோ வேதனா கேப்சியூல். இது வந்து நேச்சியம். இது வந்து முழுக்க ஒரு கால்சியம் டேப்லெட்டு, சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட கால்சியம் டேப்லெட்டு. இந்த எல்லா டேப்லெட்டுகளை பற்றியுமே நான் தனித்தனியாகவும் வீடியோ என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். லிவாகைன் கேப்சியூல். லிவாகைன் வந்து நம்ம டானிக் வடிவத்துலையும் பார்த்தோம், லிவாகைன் இருக்குது. டானிக்காகவும் பார்த்தோம், லிக்யூடாகவும். இது வந்து கேப்சியூல் எதுக்காக பயன்படுது அப்படின்னா கெட்டுப்போன லிவரையும் சரி பண்ணி கொடுக்கும். மதுவால், புகையால், ரொம்ப ஒரு ஆயில் ஃபுட்டு எடுத்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது கல்லீரல் கெட்டு போனவங்களுக்கும் இந்த டேப்லெட்டை கொடுத்து நாங்கள் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் எடுத்துருக்குறோம். மஞ்சக்காமலை நோய்க்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து, வாயு தொல்லை, அல்சருக்கு மிக சிறந்த ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். லிவரை பாதுகாப்பதற்கு லிவாகைன். இது வந்து வெல்ஹார்ட் மாத்திரை வந்து உடம்பு முழுக்க, அதாவது இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை தூண்டி கொடுக்கும். அப்போ நம்ம வந்து இந்த இது கொடுக்கும்போது என்ன செய்வோம், ஃபீலிங் அயன் கட்டாயமாக கொடுப்போம். அவங்களோட ரத்தம் உடம்புல எவ்வளோ அளவுக்கு இருக்குங்கிறத எங்களுடைய மிஷின்லேயே நாங்கள் செக்கப் பண்ணி எடுத்து ரத்தம் ஊறுவதற்கும் கொடுக்கணும். ரத்தம் ஊறி நல்ல உடம்புல இருந்தால் தான் எல்லா இடங்களுக்கும் இது ரத்தத்தை பாய வைக்கும். அப்போ இந்த வெல்ஹார்ட் பயன்படுத்துவதன் மூலமாக இரத்த நாளங்கள் எல்லாத்துலேயுமே
எல்லாத்துலேயுமே அடப்பு இல்லாமல் நல்லா ரத்தம் ஓடுறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது தான் வெல் ஹார்ட்டு. இது பிலோ 37 அப்படின்னா இது ஒரு காய்ச்சல் மாத்திரை. காய்ச்சலால் ஏற்படும் உடல் வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கொடுக்கறது. கொரோனா பீரியடில் இது நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்துருக்குறோம். இது கவாச் லேகியம் அண்ட் ஆயுஸ்வாஸ், அதோடு சேர்ந்து காஃப்னில் டானிக்கு, இது எல்லாமே கொரோனா பீரியடில். அதோடு நமக்கு ரோலான் இதுவும் கொடுத்தோம்னா எந்த ஒரு நச்சு கிருமிகளையும் வெளியேற்றி நல்லாவே வச்சுருக்கோம். இதில் உள்ள இன்க்ரீடியண்ட் பற்றி ஒரு தனி விளக்கமும் நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து கொஞ்சம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நோவேதனா கேப்சூல். இது பிலோ 37. இது என்னது அப்படின்னா ஒரு நியூ ஸ்டார் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் ஷாம்பு. இந்த ஷாம்புலையே நமக்கு கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுனால ட்ரை ஹேர் வராது, முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லோரும் வாங்கி இதை பயன்படுத்தலாம். சின்ன டியூப்பில் தான் இருக்குது. ஆனால் இது ஷாம்பு வந்து 2 பீஸ் மட்டும் வீட்டில் வச்சுருக்கிறேன். வேணும்னா நம்ம என்ன வேணால் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறது உண்டு. இது வந்து பித்த வெடிப்புக்கு போடக்கூடியது ஆயு ஹீல் பித்த வெடிப்புக்கு போடக்கூடிய ஒரு களிம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது நோவேதனா ஜெல். இந்த நோவேதனா ஜெல்லு கேப்சூல் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கேப்சூல் கொடுப்போம். நோவேதனா கேப்சூல் சொல்லியிருந்தேன். நாள்பட்ட வலிகளுக்கு இப்போ தான் 1 வாரமாக வலிக்குது, இந்த 1 மாதமாக வலிக்குது, நேற்று தான் தசைப்பிடிப்பு வந்தது, இந்த ஜாயிண்டில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நோவேதனா ஜெல்லை கொடுக்கலாம். அதை நல்லா அவங்க வெந்நீர் வச்சு ஸ்கின்னில் நல்லா கழுவிட்டு அல்லது ஒத்தடம் கொடுத்துட்டு பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நோவேதனா ஜெல். இது வந்து ஹெர்பல் பேஸ்ட்டு பாருங்கள். நமக்கு ஹெர்பல் பேஸ்ட்டு பல்வலி, பல்கூச்சம், ஈரலிருந்து ரத்தம் கசிவு, எளறு வீக்கம், இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே நல்லா குணப்படுத்தி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஹெர்பல் பேஸ்ட்டு. அடுத்து இது வந்து நீம் அண்டு துளசி பேஸ்ட்டு. துளசி அண்டு மின்ட்டு கலந்துருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டு. இது கொஞ்சம் விலை குறைவானது. நியூ ஸ்டார் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடியது. இதுவும் நல்ல ஒரு பல்லுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். எங்ககிட்ட ரெட் பேஸ்ட் இருக்குது. பல் கூச்சத்துக்கு அதை எடுத்துக்கிடுவோம். இது வந்து பல் கூச்சம், இரத்த கசிவு, ஈறு பலப்படுறதுக்கு நார்மலாக உள்ள எல்லாருமே இந்த ஹெர்பல் பேஸ்ட் வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஊண்டு ஹீலிங் கொஞ்சம் நிறையாவே இருக்குது வீட்டில். ஊண்டு ஹீலிங் என்ன அப்படின்னா வெட்டுக்காயம், தீக்காயம், சுகரால் ஏற்படக்கூடிய புண்ணு, தீக்காயத்துக்கு லெவல் 4 வரை பார்ப்போம். லெவல் 1, லெவல் 2ல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். நல்லா எந்த ஒரு இடத்துல ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இதை போடும்போது நல்லா மூடி கொடுத்துரும். உதாரணத்துக்கு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து அந்த கன்னத்தில் அடிபட்டு பெரிய கோடு விழுந்திருந்தது. ஹாஸ்பிட்டலில் காமிச்சு ஃபஸ்ட் எய்டு ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஊண்டு ஹீலிங்கும் நம்மளுடைய பாடி பட்டர் க்ரீமும் கொடுத்தோம். இது 2 மிக்ஸ் பண்ணியே போடலாம். ஸ்கின்னில் போடும்போது ஸ்கின் நல்லா மூடி அந்த தோல் விரிவடைந்திருந்ததெல்லாம் மூடி ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தது. அதெல்லாம் வீடியோ வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். டெஸ்ட்மோனி வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இது வந்து வியூண்டு ஹீலிங். தேங்க்யூ. எல்லோருமே நல்ல ஆயுர்வேத பொருட்களை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வேண்டும். திடீர்னு பேன் பண்ணக்கூடிய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையுமே தவிர்ப்போம். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். சாப்பாட்டில் எவ்வளோ முக்கியத்துவம், என்னென்னது டேஸ்ட்டெல்லாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோமோ அதை விட அதிகமாக நம்மளுடைய மாத்திரைகள்லையும் நம்ம கவனம் செலுத்தணும். திடீர்னு அந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்ருப்போம், எவ்வளவோ போட்டிருக்கோம். இப்போ திடீர்னு பேன் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதிலெல்லாம் இருந்து விடுபட்டு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஆயுர்வேத ப்ராடக்ட்டுகளை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.